கடந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரி இவன் ஒருத்தன் மட்டும்தான் எல்லா சோஷியல் மீடியாலேயும் பிரபலமாயிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு இவனை வந்து எல்லோரும் வந்து சோஷியல் மீடியா போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க. இவன் யார் என்ன ஏது அப்படின்னு பார்த்தா ஏதோ இன்ஸ்டாகிராம் பிரபலமாக பயங்கரமாக ட்ரெண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து தளபதி ஆதரித்து நிறையா வந்து வீடியோஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் போடுறான் அப்படின்றது தான் இப்போ வந்து பயங்கரமான வைரல் நியூஸ். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி ஆதரித்து வீடியோ போடுற ஒருத்தன் பொம்பளை பிள்ளைங்கள்கிட்ட தப்பாக பேசக்கூடிய தப்பாக நடந்துக்கக்கூடிய ஒரு தருதலை அப்படின்றத பதிவு பண்ணுறதுக்காக இவங்க எல்லாம் வந்து இந்த வீடியோவை பயங்கரமாக வைரல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம எப்போயுமே பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு பெண்கள் அப்படி சென்சிட்டிவான விஷயம்னா உடனேலாம் டக்குன்னு ரியாக்ட் பண்ணிட மாட்டோம். ஏன்னா இதுக்காக ரியாக்ட் பண்ண சொல்லி பல தற்கொலை முண்டங்களும் கொத்தடிமைகளும் ஏன்டா மற்றதுக்கெலாம் வீடியோ போடுற, உங்கள் கட்சிக்காரன் ஒருத்தன் பார்த்தியா இப்படி வீடியோ பண்ணியிருக்கான், இதெல்லாம் வீடியோ போட மாட்டியா அப்படின்னு அவங்களாம் பெரிய யோக்கியவானுங்கள் மாதிரி நம்மக்கிட்ட கேள்வி கேட்டாங்க. சரி, அந்த நாதாரிங்க கதறலுக்கு கொஞ்சம் காதறுத்து விடுவோமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீவிர விசாரிப்பதே மெய் அப்படின்ற பழக்கம் உள்ளவன். ஸோ அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் தீவிரமாக விசாரித்து இந்த கொத்தடிமைகளை கொத்தாக மொத்தமாக இப்போ முடிக்க போகிறோம். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என கட்சிகள் பேதமின்றி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து இன்ஸ்டா விர்ச்சுவல் வாரியர்ஸாக வலம் வந்தவர்தான் ஸ்ரீ விஷ்ணுகுமார். அவ்வப்போது பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு பொங்கி எழுந்து வீடியோ போடும் விஷ்ணு இன்றோ அதே பெண்கள் பிரச்சனையில் சிக்கி கெஞ்சி கதறும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. என்னடா அப்பப்போ நீங்கள் அந்த பக்கம் பார்த்துக்கிறேன்னு நினைக்காதீங்க, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் ஸ்பேஸில் போடுறதுனால கண் அந்த பக்கம் இந்த பக்கம் போகுது. ஏன்னா ஏதாவது வண்டி வரும், ஆளுங்க வருவாங்க, ஸோ அதை பார்க்குறதுனால போயிடுது. அதனால் ஃபோக்கஸாக இதை மட்டும் பார்க்க முடியல அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் வெளியில் உட்காந்து தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ என்னால் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த சேனல் என்ன மேலும் மேலும் வளர்த்து கொண்டு போங்க. முழு டைமும் நான் சேனல்லே இருக்கிறேன் அப்படின்னா வேறு விஷயம். நம்ம பல வேலைகளுக்கு இடையில இதை ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது பல சிக்கல்களை கடந்து தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி கண்டாரவழி நாயங்களுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி அவனெல்லாம் ட்ரெண்டிங் ஆக்கிவிட்டு கடைசியில் அவங்க காசுக்காக இருக்காங்களா இல்லை உண்மையானுமே தளபதியோடைய கௌரவத்தை காப்பாற்ற இருக்காங்களான்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. ஏன்னா இப்போ நடந்திருக்க இன்சிடெண்ட்டை நான் உண்மையாலுமே இது அவன் செஞ்ச தப்பு தானா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள், ஏகப்பட்ட கேள்விகள் இந்த வீடியோவில் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நடந்திருக்க இன்சிடெண்ட்டு ஒரு பெண்களை சம்மந்தப்படுத்தக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டாக இருந்தாலும் இந்த இன்சிடெண்ட் உண்மையாலுமே இது நடந்துச்சா நடக்கலையா அப்படின்னு எனக்குள்ள 1008 சந்தேகங்கள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்தேகங்கள் வர்றதுக்கு காரணமே இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்ஸாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் இந்த கொத்தடிமைகளுக்கும் அப்புறம் வந்து இந்த தற்கொலைகளுக்கும் நம்மளுடைய கேள்விகள் புரியுதோ இல்லையோ, அந்த கூமுட்டைங்களுக்கு அட்லீஸ்ட் இப்படி ஒருத்தர் இருக்கானேடா, என்னத்தை போட்டாலும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு நம்ம லாக் பண்ணி விட்றானேன்னு ஒரு அல்லு கொஞ்சம் இருக்கும். அந்த அல்லு குறையாமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்காக தீவிரமாக தயாராகி வருகிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். அந்த வகையில் அவர் சமீபத்தில் வெளியிட்ட வீடியோ ஒன்றில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் அவரது ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் என புதிய பெயரை சூட்டி அழைக்க தொடங்கினர். அப்படிப்பட்ட எனக்கு இப்ப இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது என்னடா எப்போ பார்த்தாலும் தளபதி ஏதாவது ஒன்று பண்ணால் உடனே அடுத்த நாளே அதுக்கான ஒரு ரியாக்ஷன் பெரிய லெவலில் வந்துடுது. அவர் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு ரியாக்ஷன் மாதிரி எப்படி சொல்லணும்னா, ஏகப்பட்ட அதுக்கு உதாரணம் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். கட்சிக்காரங்களே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து எங்களால் வந்து பதவி வந்து எடுக்க முடியல, அவங்க எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அது காசு கேட்குறாங்க, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சோம் தமிழக வெற்றி கழகத்துக்கு, ஆனால் வேறு யாருக்கோ வந்து காசு வாங்கிட்டு பதவி கொடுத்துட்டாங்கன்னு பல பேர் பேட்டி கொடுத்து பார்த்துருக்கோம். ஒவ்வொரு ஆட்டையும் பேட்டி கொடுக்கும்போது நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு மூஞ்சி எடுத்து போட்டு டேய் நீ அவன் ஆள் தானே, டேய் நீ ஆள் தானே அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறனால இவங்களுக்கு ஆப்பாயிருது. அதுக்கு பல உதாரணம் வந்து இந்த ரீசெண்டாக ஒரு இது செகண்ட் இயர் மீட்டிங் நடந்துச்சு. அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டரை வந்து நெஞ்சில் குத்திட்டாங்க பவுன்ஸ்னு சொல்லி பெரிய இஷ்யூ ஆகினேன். கடைசியில் பார்த்தா அவர் ஸ்டாலின் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கட்டும்.
பனையூரில் வந்து ஒரு பெண் வந்து நான் வந்து இது வச்சுருக்கேன், ஃபிசிக்கல் சேலஞ்சு சைல்டு இருக்குது, ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணோம், நான் விஜய் அவர்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு வயலாக பேட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஸோ என்ன என்னோடய கொஸ்டின் கேட்டிங்கன்னா, தளபதி எப்போ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணார் அப்படின்னா உடனே அதை வந்து அழிக்கிற மாதிரி இவங்க அதுக்கான வேலையை செய்கிறாங்க. அதுக்கு கொண்டு வந்து நிறுத்துறது ஒன்று, இந்த எடுப்புகள் கட்சிக்காரர்களாக இருக்கக்கூடிய ரசிகர்களாக மனப்பான்மை இருக்கக்கூடியவங்களை கொண்டு வந்து பார்த்தாங்க, நம்ம பசங்க வச்சு செஞ்சாங்க. அப்புறம் என்ன பண்ணலாம், பெண்கள் தான் முக்கியம், அவங்கள வச்சு பண்ணலாம் பார்த்து அதையும் கொண்டு வந்ததுக்கு அதையும் வச்சு செஞ்சாங்க. பட் இப்போ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் நான் பார்க்குறேன். விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து அடுத்த நாளே நீ இவனை வச்சு இப்படி ஒரு வீடியோ நீங்கள் போடுறீங்க அப்படின்னும்போது என்னுடைய சந்தேகம் மிக வலிமையாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவன் யார் என்ன ஏது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இன்ஸ்டா ப்ராப்ளம்ன்றாங்க, இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்கிறாங்க, தளபதி வெட்டி கழகத்து வீடியோ போடுறான்றாங்க. ஆனால் இவ்வளோ நாளாக நடக்காத ஒரு விஷயம் இப்போ நடந்துருச்சா? அது எப்படி விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தவுடனே இன்றைக்கி நீங்கள் விர்ச்சுவல் வாரியர் பார்த்தீங்க, தமிழக வெற்றி கழகத்தின் விர்ச்சுவல் வாரியர் ஒரு இன்ஸ்டா ப்ராப்ளம், இப்படி நண்பனுடைய தங்கச்சிக்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் போர்ட்ரே பண்ணுறீங்க அப்படின்னா, இதை வந்து நீங்கள் என்ன ஃபோக்கஸில் பண்ணுறீங்கன்னா, எல்லா மக்களிடத்தும் இல்லை எல்லா இளைஞர்களிடத்தும் இந்த மாதிரி தமிழக வெற்றிகள் எடுத்து பேசக்கூடியவர்கள்லாம் இந்த மாதிரி ஆளுங்க தான் இருக்கிறாங்க. பெண்கள் பாதுகாப்புன்னு பேசுவாங்க, கடைசியில் பெண்களுக்கு இவங்களால் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ரூவ் பண்ண ஆசைப்படுற மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணிருக்கீங்க. ஆனால் அதுதான் இங்கே நடக்காது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலையடா தற்கொலை முண்டம்ஸ். சொல்லு சொல்லு என்ன பண்ண சொல்லு, என்ன தப்பு? ஃப்ளர்ட் பண்ண என் ஃப்ரெண்டோட தங்கச்சி யாரு காலேஜ் படிக்கிற பேர் எத்தனை வாட்டி பாத்திருக்கேன் என் தங்கச்சிய? ஒரு வாட்டி தான். ஒரே வாட்டி பார்த்துட்டு ஒரே வாட்டி மெசேஜ் மன்மத குஞ்சி உன் நினைப்புல என் தங்கச்சிக்கு நீ என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சியோ அதை அப்படியே படி. நீ இப்ப படிக்கலனா நான் இப்ப போலீஸ் கூப்பிடுவேன். அதாவது இந்த கொத்தடிமை கூட்டம் இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணாலுமே அதை வந்து உருப்படியாக பண்ண மாட்டாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்படி தான் இந்த விஷயத்தையும் நான் பார்க்குறேன். இப்போ இவனை வந்து அடித்து வீடியோ போட வச்சுருக்கீங்க, அடித்து அப்படின்றீங்க. அடித்ததுக்கான எந்த முகாந்தாரமே தெரியல. அவன் மூஞ்சியில் ஒரு வீக்கத்தையோ ஒரு தழும்பையோ இல்லை சின்னதாக எதுவுமே கூட காணும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ கோபமாக வந்து நீங்கள் அவனை அடிச்சிருக்கீங்கன்னா ஏதாவது ஒன்று இருக்கணுமேடா. சரி, எதுவுமே இல்லை, அதை விடு. சரி, இந்த பொம்பளை பிள்ளையோட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் இவர் பார்த்தாராம், ஒரே நாளில் மெசேஜ் பண்ணிட்டாராம். அதை ஒரே நாளில் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களாம். எனக்கு அதுதான்டா, எத்தனை வீட்டிலடா அண்ணங்க இப்படி இருக்கீங்க? டேய், எத்தனை வீட்டில் அண்ணங்க இப்படி தங்கச்சியை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க? டெய்லி அப்போ உன் தங்கச்சி ஃபோனை வாங்கி நீ பார்ப்பியா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருது. புரியுதுங்களா இல்லையா? ஏன்னா இன்றைக்கி தான் நீ பேசியிருக்க, அடுத்த நாளே அவன் மெசேஜ் பண்ணிட்டான் அப்படின்னா உன் தங்கச்சி அவ்வளோ நல்ல தங்கச்சி, அவன் வந்து உன் தங்கச்சி வந்து உங்ககிட்ட ஒரு வேளை கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்க, அண்ணன் இப்படி எனக்கு மெசேஜ் பண்ணிட்டான்னு. நான் என்ன கேட்குறேன், என்ன மயிருக்கு உன் தங்கச்சி முதல்ல அவனை கான்டாக்ட் பண்ணுது? அவன் இன்ஸ்டாவில் பிரபலமாக இருக்கட்டும், என்ன மசுராக இருக்கட்டும், பார்த்தியா லைக் போட்டு விட்டு போக வேண்டியதானே? எதுக்கு மெசேஜ் பண்ணுறேன், எதுக்கு நம்பர் ஷேர் பண்ணுறீங்க? நான் பண்ணது தப்புதான், ரொம்ப பாவம் பண்ணிட்டேன். நண்பனோட தங்கச்சிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்க கூடாது என கதறி அழும் வீடியோ வெளியாகியிருக்கிறது. ஒரே நாள் பார்த்த நண்பரின் தங்கைக்கு மோசமான மெசேஜ்களை அனுப்பி அவரின் வீடு தேடி வக்கிர புத்தியில் சென்று வசமாக சிக்கியிருக்கிறார் விஷ்ணு. இப்போ இந்த கேள்வியை நான் ஏன் கேட்டேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த நியூஸ் சேனல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாள் பழகிய நண்பருடைய தங்கச்சிக்கு ஒரே நாளில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எப்படா ஒரே நாள் பார்த்து நண்பராகி உடனே தங்கச்சிக்கு போய் பார்த்து தங்கச்சி மெசேஜ் பண்ணி அதை அவங்க அண்ணன் கண்டுபிடிச்சிப்பா நீங்களாம் உளவுத்துறையில் இருக்க வேண்டிய ஆளுங்கடா. டேய், யாரா நீங்கள்? கடைசியில் அந்த தங்கச்சி யாருன்னு தெரியாது, இந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்த மூஞ்சியும் கிடையாது, எவன் என்ன ஏதுன்னே தெரியாது. அட்லீஸ்ட் நீங்கள் அவனுடைய ஃப்ரெண்டோட மூஞ்சியாவது காமிச்சிருக்கலாம், அதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் இவனை உட்கார வச்சு மிரட்டுற மாதிரி அடிக்கிற மாதிரி இவங்கெல்லாம் என்னமோ உத்தவங்க மாதிரி வந்து வீடியோ எடுத்து நீங்கள் போடுறீங்க. என்னுடைய கேள்வி என்ன, வீடியோ எடுத்து போடுற மயிராண்டி ஏன் போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுக்கல? உன் தங்கச்சிட்ட அவன் தப்பாக நடந்துக்கிட்டான், தப்பாக பேசிட்டான்னா நீ முதல்ல பண்ண வேண்டியது போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் தானே கொடுக்கணும். அப்போ போலீஸில் நம்பிக்கை இல்லையா? இப்போ ஆளும் அரசு மேலே நம்பிக்கை இல்லையா? அப்படி அதே சொல்லுங்கடா. இன்றைக்கி விர்ச்சுவல் வாரியர்ஸ் தப்பு பண்ணிட்டான்னு எடுத்து வீடியோ போடுற கம்முன்னாட்டிங்களா? ஆளும் அரசாங்கம் சரியாக இருக்குது அப்படின்னா, போலீஸ்காரங்க சரியாக இருக்காங்கன்னா நீ என்ன பண்ணியிருக்கணும், உன் தங்கச்சி அவன் தப்பாக இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி அவன் மேலே கம்ப்ளைண்ட் தானே கொடுத்துருக்கணும். நீ அதை விட்டுவிட்டு வீட்டில் வந்து அவனை நீ மிரட்டுறது, வீட்டில் வந்து நீ மிரட்டி அவனை அடித்து நீ இந்த மாதிரி வீடியோ போட வைக்கிறது, சட்டத்தை ஏன் உன் கையில் எடுத்துக்கிட்டேன்னா நான் கேட்க மாட்டேன். ஏன்னா இது நீங்கள் சட்டத்தை எடுக்கலை, நீங்கள் உண்மையாலுமே இது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டடாக தான் எனக்கு தெரியுது. இது உண்மையாக நடந்த விஷயமா தெரியல. ஏன் இது ஸ்கிரிப்டடாக நான் நினைக்கிறேன், ஏன் இது இவ்வளோ ஊர்ஜிதமாக இது ஸ்கிரிப்டடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்கன்னா, அதே நியூஸ் சேனல் ஒன்று சொல்லுவான் பாருங்க. இதனிடையே விஷ்ணுவின் பக்கத்தில் வெளியாகி இருந்த அந்த வீடியோ தற்போது டெலீட் செய்யப்பட்டிருந்தாலும்
தனது மொபைல் மிஸ் ஆகிவிட்டதால் அதிலிருந்து ஏதாவது மெசேஜ் வந்திருந்தால் தனக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என விளக்கம் அளித்து வீடியோ வெளியிட்டிருக்கிறார் விஷ்ணு. விஷ்ணுவின் சேட்டைகள் தொடர்பாக போலீசில் இன்னும் முறையாக புகார் அளிக்கப்படவில்லை என்றாலும் இது தொடர்பான செய்திகள் சமூக வலைதளங்களில் வலம் வர தொடங்கியிருக்கின்றன. இது தொடர்பாக விஷ்ணுவின் தரப்பை தொடர்பு கொண்ட போது அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. கேட்டிங்களா? பிகாஸ் இந்த வீடியோ இப்போ இன்ஸ்டால இல்லை, டெலீட் செய்யப்பட்டுருச்சு. ப்ளஸ் இவர் வந்து இன்னொரு வீடியோவும் போட்டிருக்காராம், வந்து யாராவது மெசேஜ் பண்ணிங்கன்னா அது நான் கிடையாது வேற ஆள் அப்படின்னு நினச்சிக்கிறீங்களா? ப்ளஸ் எங்கே இருக்காருன்னு தெரியலையா? டேய், அது எப்போ பார்த்தாலும் தளபதி தமிழக வெற்றி கழகத்தின் மேலேயுமா ஒரு கம்ப்ளைண்ட் குற்றச்சாட்டை வச்சுவிட்டு கடைசியில் அதை அனலைஸ் பண்ணலான்னு பார்த்தா ஒருத்தனுமே கிடைக்க மாட்டேங்கிறீங்க. இப்படி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தளபதி தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள்லாம் ட்விட்டரில் உட்காந்து பேசுகிறாங்க, கொலை மிரட்டல் விடுறாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு தெரிஞ்சாங்க. போலீஸ் எந்த ஆக்ஷன் எடுக்கலைங்க. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, அப்போ ஏன் நீங்களாம் போலீஸ் எதுவுமே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குது? இவன் உண்மையாலுமே தப்பு பண்ணியிருக்கான், உண்மையாலுமே இவன் பண்ணிட்டு அசிங்கமாக நடந்துட்டானா போலீஸ் ஆக்ஷன் எடுத்து வச்சு செய்யுங்க. எந்த தமிழக வெற்றி கழகம் வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணி நின்றுச்சு? யாரும் வந்து சப்போர்ட் பண்ணி நிற்கல. இல்லை இப்போ டிவிக்கேன்னு போட்டுட்டு பேசுகிறவன் எல்லாமே எப்படா டிவிக்கேக்கு உரிமையாக முடியும்? நான் என்ன கேட்குறேன், ஒட்டுமொத்த மக்களும் வந்து விஜய் வந்தாருன்னா உத்தமராயிர போகிறாங்களா? அப்பளும் கிடையாது. தப்பு பண்ணுறேன் பண்ணிட்டு தான் இருப்போம், ஆனால் குறையும், அவ்வளோதான். உலகத்தில் எல்லா இடத்துலையும் தப்பு நடந்துகிட்டு தான் இருக்குது. எந்த நாட்டில் நடக்குது? எந்த நாட்டிலையும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன கம்பேரிசன் ரேட்டில் பார்க்கும்போது அதுக்கும் இதுக்கும் இருக்கிற குற்றம் வந்து குறையுது. பிகாஸ் பயம், இங்கே வந்து ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க, இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற அந்த பயத்தை வந்து ஏற்படுத்துவாங்களே ஒழிய யாருனாலையும் உலகத்தில் குற்றத்தை முழுசாக அழிக்கவே முடியாது. ஏன்னா அது தனி மனிதனை சார்ந்தது. பிகாஸ் தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் உருவாக்கின ஒரு கட்சி, அதாவது தளபதி. அப்போ அவருக்குன்னு பல ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஏகப்பட்ட பேர் உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. வீடியோ போடுற எல்லாருமே நல்லவன்னு நம்ம சொல்லிட முடியுமா? அவன் பப்ளிசிட்டிக்காக போடலாம், கொஞ்சம் பிரபலமானதுக்கப்புறமா அதை வச்சு ஃபேமஸ் ஆகி வேறு எதிர்கட்சியில் போயிட்டு காசை வாங்கிட்டு ஆப்போசிட்டாக பேசலாம். என்ன வேணால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் இப்போ நான் வீடியோ போட்டுட்டு உட்காந்துருக்கேன், என்னோடய சேனலில் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக தளபதி கூட பார்த்துருக்கலாம், இல்லை ஆதவர்ஜினம் பார்த்துருக்கலாம், இல்லை புஷியானந்த் கூட பார்த்துருக்கலாம். பட் உடனே அவங்க வந்து என்னை கான்டாக்ட் பண்ணி என்னை வந்து பெருசாக கொண்டு போயிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா நான் முட்டாள். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்பகத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி நம்ம எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத அவங்க நம்பணும். அதை வந்து அவங்க குறிப்பிட்ட டயத்தில் ஓகே இந்த ஆள் வந்து உண்மையாலுமே இதுக்காக தான் பண்ணுறாரு, நம்மளோட கட்சிக்காக தான் பேசுகிறாரு, நமக்காக தான் பேசுகிறாரு அப்படின்ற அந்த நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் அவங்க யாராக இருந்தாலுமே வந்து தொடர்பு கொள்வாங்களே ஒழிய, மற்றபடி நம்பிக்கை இல்லாமல் இவர்களால் நம்ம கட்சிக்கு கெட்ட பேர் வரும்னு நினச்சாலும் சரி, இல்லை இவர் வந்து உண்மைத்தன்மை இருக்க மாட்டார், இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காரு நாளைக்கு பப்ளிசிட்டி ஆகிட்டாருன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு கட்சிக்கு போய் காசு வாங்கிட்டு பேசுவார்னு நினச்சா நம்மளை கான்டாக்ட் கூட பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இவனை போன்ற இந்த இன்ஸ்டா ப்ராப்ளம் சொல்லக்கூடிய இந்த ஆட்கள் போல் நிறையா பேர் இருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் உண்மையாக தான் இருக்கிறாங்களா அப்படின்னு தெரியாது. நான் என்ன கேட்குறேன், இப்போ காணாமல் போயிட்டான், அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு, போலீஸ் கம்ப்ளைண்ட் கிடையாது, எங்கே போனான்னு தெரியாது. நான் என்ன கேட்குறேன், ஏன் இவனுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுத்து இந்த மாதிரி பேச வச்சிடக்கூடாது? இன்ஸ்டா ப்ராப்ளம் தானே சொல்கிறீங்க, பேச வச்சுருக்கலாமே. அதுவும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு அந்த கமெண்ட்டு தளபதி பேசினதுக்கப்புறம் அடுத்த நாளே இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து இவ்வளோ பெருசாக வைரல் ஆகுது அப்படின்னா எப்போ? அதான் இங்கே கேள்வி. ஒரே நாளில் நாளில் ஃப்ரெண்டை பார்த்து அவன் தங்கச்சியை பார்த்து ஃபோன் நம்பர் கொடுத்து ஷேர் பண்ணி வாங்கி, அது எப்படி ஃப்ரெண்டை பார்க்க வந்தால் உடனே அவன் தங்கச்சி நம்பர் கொடுத்தா? அப்போ அவன் தங்கச்சியை தான் இப்போ எப்படி இருக்குன்னா, இவங்க பண்ண வீடியோ பார்த்தா அவன் தங்கச்சியை தான் நம்ம கேள்வி கேட்கணும். ஏப்பா உங்கள் அண்ணன் யாரை கூப்பிட்டு வந்தாலும் ஃப்ரெண்டு கொண்டு வந்தால் நம்பர் கொடுத்துருவேமா அப்படின்னு. அப்போ என்ன மாதிரிடா தங்கச்சி அப்படின்னு நமக்கு கேள்வி கேட்குற மாதிரி தான் இருக்குது. இப்போ உடனே என்ன சொல்லிடுறாங்க, பெண்களை அசிங்கப்படுத்துனா? அசிங்கப்படுத்தலை, நீங்கள் தான்டா அசிங்கப்படுத்துறீங்க. அந்த பொண்ணு யார் ஏதுன்னு நமக்கு தெரியாது. நீங்கள் உங்கள் சுயநலத்துக்காக ஏன்டா கண்ட கழிசடையெல்லாம் கொண்டாந்து அவன் வந்து குடும்பத்தில் சேர்த்துக்கிட்டு அதை பேரை கெடுத்துக்கிட்டு, அந்த பொண்ணோட முகத்தை காட்டலை, அது வரைக்கும் ஃபைன். பட் அது உண்மையாக இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா இது உண்மையாக இருந்திருந்தால் இவங்க கண்டிப்பாக ஒரு போலீஸ் ஆக்ஷன் எடுத்துருக்கணும். அப்புறம் நீ வந்து அது வந்து சொல்லலாம், இந்த மாதிரி வந்து டிவிகே சார்பாக வந்து ஒரு வீடியோ போடுறவர், அப்போட டிவிகே சார்பாக வீடியோ போடுறவர் தான் சொல்ல முடியவில்லை. டிவிகே நிர்ணயித்த ஐடி விங் ஊழியரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ நான் வந்து டிவிகே சார்பாக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் என்ன வேணால் பேசுகிறேன் அப்படின்னா, கண்ட மாதிரி திட்டுறேன் அப்படின்னா, நான் ஒரு பப்ளிக்காக டிவிகே சார்பாக பேசுகிறேன். பட் இதுக்கு டிவிகே பொறுப்பு ஏற்றுக்கணும்னு கேட்டால் ஒரு பொறுப்பு ஏற்றுக்காது. அதனால தான் சொன்னேன், நான் அவங்க எப்போ பொறுப்பு ஏற்றுக்குவாங்க அப்படின்னா, அஃபீஷியலாக அவங்களுடைய டிவிகே விங்கில் நான் இருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ நான் இந்த மாதிரி பேசினா கண்ணியம் இல்லாமல், இல்லை இந்த மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, தளபதி சொன்ன மாதிரி கண்ணியம் அப்புறம் வந்து பொறுமை இந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம பொறுப்பேற்றுக்கலாம். இப்போ நான் பொறுப்பேற்றுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ அவங்களும் பொறுப்பேற்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆஸ் அ பப்ளிக்காக நான் சப்போர்ட்டிங் டிவிக்கு, அவ்வளோதான். இங்கே
ஸோ இது மாதிரி அந்த நாயும் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அந்த நாய் சப்போர்ட் பண்ணது தப்பு அப்படின்னா அந்த நாய் சப்போர்ட் பண்ணனால இதுக்கு டிவிக்கே தான் முழு காரணம், டிவிக்கு தான் பொறுப்பேற்றுக்கணும்னு எவனா சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் தாண்ட தற்கொலை முண்டங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பதவியில் இருக்கவங்களே நீங்கள் ஏகப்பட்ட தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை எந்த நாயும் கேட்குறதுக்கு துப்பு கிடையாது. நீங்கள் வந்து இதை கேட்டுட்ருக்கீங்க. சரி, அந்த ஆள் யாருன்றதை லாஸ்ட்டாக பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கங்க. சுயா அனதர் வீடியோ. லவ் யூ ஆல். டேக் கேர். பை. அந்த பாப்பாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க சேஃபா இருக்காங்க. ஓகேங்க சார். குழந்தைகள் பாதுகாப்புத்துறை, கல்வித்துறை சிஇஓ மூலமாக காவல்துறை வந்துட்டு உடனே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவங்க மேல கிரிமினல் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகேங்க சார். ஃபர்தரா குழந்தைகள் பாதுகாப்புத்துறையும் கல்வித்துறை மூலமாக விசாரணை செய்யப்பட்டு வந்துட்டு சம்பந்தப்பட்ட நபர் மேல வந்துட்டு இல்ல அந்த இன்னும் மற்றவங்க யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு பார்த்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. ஓகே சார். இப்போ அவர் வந்து அந்த நபர் வந்து போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு ஒரு விவரம் வந்துட்டு இருக்கு சார். அது அரெஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா சார்? அரெஸ்ட் வந்துட்டு நான் இப்போ வெளியே காட்டுமன்னார் கோயில் விசிட்டுக்கு வந்திருக்கேன். ஓகேங்க சார். போலீஸ்கிட்ட கேட்டேன், எஸ்பிட்ட கேட்டுங்க. இந்த விருதாச்சலம் அந்த சிறுமி பாலியல் இருக்காங்க சார். இப்போ என்ன ஆக்ஷன் சார் உத்தரவிட்டிருக்கீங்க நம்ம? இந்நிலையில் திமுக கவுன்சிலர் பக்கிரிசாமியை கட்சியிலிருந்து நீக்கம் செய்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் உத்தரவிட்டுள்ளார்.